புவனாஸ் கிரியேட்டிவ். இன்றைக்கி நம்ம வந்து மணி கொழுக்கட்டை, முத்து கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு அரிசி மாவு எடுத்து உப்பு போட்டுட்டு பச்சை தண்ணியில் தான் மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம். அதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். உருட்டும்போது தேவையான அளவு அதை நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். நான் 3 வகையாக டிசைட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப சின்ன உருண்டை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸ், அதை விட கொஞ்சம் பெருசுன்னு. ஏன் அப்படி பண்ணினேன் அப்படின்னா 3ம் கலந்து நம்ம பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. அதனால் பொறுமையாக நம்ம இந்த போல்ஸை உருட்டி எடுத்துகிட்ருக்கோம். இதை உருட்டி எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆவியில் நம்ம வேக விட போகிறோம். இட்லி தட்டில் வச்சு தான் நான் வேக விட போகிறேன். இந்த இட்லி தட்டில் வைக்கும்போது கவனமாக வைக்கணும். ஒன்றுக்கு கீழே ஒன்று வைக்கும்போது கரெக்டாக வந்து பொசிஷன் வைக்கணும். ஒன்றில் வந்து ஆவி படுற மாதிரி, இன்னொன்றில் வந்து அந்த முத்துகள் இருக்கிற மாதிரி வச்சு நம்மளுக்கு தெரியும் இல்லையா லிமிட், நம்ம வந்து அவிச்சு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அவிச்சு எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். சும்மா நம்ம வந்து இது துவையல் பச்சை மிளகாய் சட்னி, அப்படி இல்லாட்டி காஞ்ச மிளகாய் சட்னியோட கூட நம்ம இதை வதக்கலாம், நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி காய்கறி ஃப்ரை மாதிரி நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வச்சு அதில் வந்து நான் பெருஞ்சீரகம் போட்டு தேவையான காய்கறிகள்லாம் போட்டு நான் வதக்கிட்டுருக்கேன். ஸோ இதை வதக்கி முடித்ததுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். உப்புத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அது நான் வீட்டிலையே பண்ணினது தான். ஸோ அது பண்ணியிருக்கேன், அது போட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருந்தது, அதுவும் போட்டிருக்கேன். அப்புறம் முக்கியமாக சோயாவை வந்து நம்ம ஊற வச்சுட்டு, நம்ம வெந்நீரில் ஊற வச்சுட்டு பிழிஞ்சு எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஸோ அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கொஞ்சோண்டு இது இருந்தது, இது என்ன சொல்கிறது, தேங்காய் சீரக பேஸ்ட் இருந்துச்சு அரைச்சது. ஸோ அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. உரைப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க.